ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாப் 5 பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 25,000. ஆமாங்க, 25,000 குறைவாக உள்ள சிறந்த ஒரு 5 மொபைல் ஃபோனை பற்றி பார்க்கலாங்க. கேமராவாக இருந்தாலும் சரி, அதே போல் பேட்டரி லைஃபு, டிஸ்பிளே, ப்ராசஸ், அதாவது பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் கேம் விளையாடுறதா இருந்தால் அதுக்குமே எல்லாம் சேர்ந்த ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்கிற சிறந்த ஒரு 5 மொபைலை பற்றி பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மொபைல் என்னென்னா போக்கோ F6. ஆமாங்க, இதோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.6 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 2400 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, டிஸ்பிளே நல்லாவே இருக்குதுங்க. ஆமாங்க, ஏன்னா 120 Hz கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் நம்மளுக்கு அவுட்டோர் யூசேஜுக்கு 2400 நெட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து 50 MPக்கான வைட் ஆங்கிள் சென்சர். ஆமாங்க, சோனி IMX 882 அப்படிங்கிற சென்சர் நல்லாவே இருக்குங்க. இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறதுல 4K வீடியோவை 30 எபிஸ் வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்குறாங்க. 2 கேமரா ப்ரைமரியில் வித் OIS சப்போர்ட்டும் இருக்குதுங்க. ஓகேங்களா, ஃப்ரண்ட்டில் 20 MPக்கான செல்ஃபி கேமரா எடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஃப்ரண்ட்லேயும் கேமரா நல்லா டீசெண்டாகவே இருக்குங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு கேமரா என்ன முக்கியம் இம்பார்ட்டன் கிடையாது, அதோட சென்சார் தான் முக்கியம். இல்லை பிரைமரி கேமரா சோனி IMX 882 சென்சார் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. அடுத்தது 5000 mAh பேட்டரி, அதை ஃபுல்ஃபில் பண்ண 90 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட் 90 வாட் கொடுக்குறது இவங்க மட்டும்தாங்க. அடுத்தது ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஆமாங்க, நம்மளுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ப்ராசஸ் அளவுக்கு வருங்கிக்கலாம். அவ்வளோ பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஏன்னா ஒரு கேமிங்காக உருவாக்கப்பட்ட ஃபோன் சொல்லுவாங்க. நீங்கள் கேம் விளையாடுறது அதிகமாக அப்படின்னா இந்த ஃபோன் தாராளமாக எடுக்கலாங்க. இந்த செக்மெண்ட்டில் 7.8 mm திக்னஸ் இருக்குது. IP64 தண்ணி துளிகள் எல்லாம் விழுந்த ஒன்று எடுக்கிறாங்க. 5 சப்போர்ட் NFC ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 256GB இருக்குது. நம்ம இந்த பிக் பில்லியன் டேஸ் ஆஃபர் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வந்து 25,000 வந்துருக்குதுங்க. நம்ம இல்லைன்னா 27,000 28,000 இருக்குது. இப்போ 2,000 குறைஞ்சிக்குது. ஓகேங்களா, இது வந்து கேமர்ஸ்க்காக. அடுத்தது நத்திங் ஃபோன் 2A+. ஆமாங்க, 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 1300 நெட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது கேமரா 50 MP வைட் ஆங்கிளும் 50 MP அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க. பிரைமரி கேமரா டுவெல் கேமரா 4K வீடியோ 30 எபிஸ் வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரண்ட்லி 50 MP. நம்ம கேமராவும் இது இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குதுங்க. இது சோனி சென்சார் ஒன்று இருக்குது, 882 சென்சார். இது நல்லாவே இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. ஓகேங்களா, இதுலேயுமே கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குதுங்க. 5000 mAh பேட்டரி, அதை ஃபுல்ஃபில் பண்ண 50 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நல்லாவே பேட்டரி லைஃப் இருக்குதுங்க. அடுத்தது இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 7350 Pro அப்படிங்கிற ப்ராசஸுங்க. நல்ல ஃபாஸ்ட்டான ப்ராசஸ். இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இதுவும் இருக்குது. இது 8GB RAM வேரியன்ட் இருக்குது. 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குதுங்க. இதுவுமே ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் இப்போதைக்கு 25,000 வந்துருக்குதுங்க. இது ஒரு நல்ல ஃபோன் சொல்லாங்க. அடுத்தது இதில் Android 14 5G சப்போர்ட்லாம் இருக்குது. இது ஒரு நல்ல மொபைல். இது ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குதுங்க. அடுத்தது Vivo T3 Pro. ஆமாங்க, ரீசெண்ட் நேரத்தில் லான்ச் ஆச்சு இந்த ஃபோனு. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 4500 நெட்ஸ். நல்ல பிரைட்டாக எவ்வளோ வெளிச்சமாக இருந்தாலும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிரைட்டாகவே இருக்குது டிஸ்பிளே. அவ்வளோ நல்லா ஹெவியாகவே இருக்குது. டிஸ்பிளே நல்லாவே இருக்குதுங்க. ஏன்னா அவுட்டோர் யூசேஜ் நிறைய பேர் வெளிச்சத்தில் வெளியே வந்து சூரிய வெளிச்சத்தில் பார்ப்பீங்க. அப்போ நல்லாவே இருக்குது இந்த ஃபோனு. அடுத்தது 50 MPக்கான சோனி சென்சார் தாங்க. வைட் ஆங்கிள் 882 சென்சார் கொடுக்குறாங்க. அடுத்தது 8 MP அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க. இதில் பிரைமரி கேமரா நல்லாவே இருக்குங்க. 4K வீடியோ 30 எபிஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரண்ட்டில் 16 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது ஒரு டீசெண்டாக இருக்குங்க. ஓகேங்களா, அடுத்து 5500 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஒரு நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. 8GB RAM வேரியன்ட் இருக்குது. 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைல் இருக்குதுங்க. ப்ரைஸ் வந்து ஆஃபர்லேருந்து 21,000 கொடுக்குறாங்க. இதோட ப்ராசஸ் வந்து ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இது நல்லாவே இருக்குங்க ஃபோனு. அடுத்தது 7.4 mm திக்னஸ் ஸ்லிம்மான ஃபோனுங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. 5 சப்போர்ட் மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இது ஒரு நல்ல ஃபோன்னு சொல்லாங்க. ஏன்னா பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது, டிஸ்பிளே நல்லாவே இருக்குது, அதே போல் கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது, ப்ராசஸும் நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ் இதுவும் இருக்குது. அடுத்தது இதோட மறுகு வச்சது தான். ஆமாங்க, iQ Z9s. ஆமாங்க, இதுவும் Vivo T3 Proவும் ரெண்டு ஒரே தாங்க. ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம். ரெண்டு ஒரே கம்பெனி தான். ரெண்டு எல்லாமே ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான். நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். மறுகு வச்சாப்பில் iQ பிராண்ட் வேணால் iQ எடுத்துக்கலாம். இல்லை Vivo பிராண்ட் வேணால் Vivo எடுத்துக்கலாம். சரிங்களா, iQவில் ஒரு மொபைல் வந்துச்சுன்னா Vivoவில் அதே மாதிரி மொபைல் வரும். Vivoவில் ஒரு மொபைல் வந்துச்சுன்னா iQவில் ஒரே மாதிரி மொபைல் வருங்க. ஓகேங்களா.
அதனால் இந்த லிஸ்ட்டில் அதையும் ஆட் பண்ணியிருக்காரு. ஏன்னா விவோ சொல்லி போட்டு ஐக்யூவில் ஆட் சொல்லி என்ன பண்ணுறது, அதனால தாங்க. ஐக்யூவில் என்ன விவோவில் என்ன பார்த்தீங்கன்னா அதே தான், ரெண்டு ஒரே மாதிரி தான், ரெண்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது அப்படி இல்லைன்னா எனக்கு ஒன் ப்ளஸில் வேணும் அப்படின்னா ஒன் ப்ளஸ் நாட் CE 4ன்னு இருக்குது. ஒன் ப்ளஸில் வேணுங்கிற மட்டும் அது எடுங்க. ஓகேங்களா? மற்றபடி இது நான் சொல்கிற 5ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்க வேண்டியது. ஐக்யூவும் விவோவும் 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துங்க இதில். ஓகேங்களா? அடுத்து இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற மொபைல் என்னென்னா, அடுத்த மொபைலை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை இருக்கீங்கன்னா நம்ம சேனலை மோடி பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மொபைல் என்னென்னா மோட்டோ H50 இல்லைன்னா ஃபியூசன். ஆமாங்க, மோட்டோ H50 வந்து 6.6 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரீஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸில் வந்து 1200 nits கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதே ப்ரைமரி கேமரா 50 MP கொடுக்குறாங்க. அதே போல் 10 MP டெலிஃபோட்டோ, அப்புறம் 13 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 32 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி, அது ஃபுல் ஃபில் பண்ணால் 68க்கான வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்குதுங்க. அப்புறம் வயர்லெஸ் சார்ஜ் வந்து 15 வாட் இருக்குது. அடுத்தது 8GB RAM வேரியன்ட் 256GB வந்து 28,000 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. பேசிக் வேரியன்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து 25,000 கொடுக்குறாங்க. இதோட ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. இது ஒரு டீசெண்டான ப்ராசஸ். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இப்போ இதோட பெட்டரான ப்ராசஸ்லாம் வந்துடுச்சு. IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. 1.5 மீட்டர் ஆழத்தில் நம்ம வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அப்படி இருந்துக்கிறாங்க. அப்புறம் 7.7 mm திக்னஸ் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் வந்து சொல்லிடுறேன். இதில் வந்து கேமரா நல்லாவே இருக்குங்க. ஏன்னா டெலிஃபோட்டோ கேமரா 48 ஃபோட்டோஸில் எடுக்கணும்னா இந்த ஃபோன் நல்லாவே யூஸ் ஆகுங்க. அடுத்தது எனக்கு பேட்டரியில் வந்து வயர்லெஸ் சார்ஜ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதில் 15 வாட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. இது அந்த பக்கம் மோட்டோ H50 ஃபியூசன் வந்து உங்களுக்கு டாப் வேரியண்ட்டை 23,000 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது 12GB RAM வேரியண்ட்டு 256GB இன்டர் ஸ்டோரேஜ் டாப் வேரியண்ட் வந்து அதுவே 23,000 கொடுக்குறாங்க. அடுத்து அதில் வந்து 144 Hz ரீஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பிரைட் டிஸ்பிளே வந்து இதோட அது பெட்டராகவே இருக்குது. கேமரா வந்து டெலிஃபோட்டோ மட்டும் இருக்காது, ஆனால் மற்றபடி ரெண்டும் ஒரே மாதிரி தான். டெலிஃபோட்டோ மட்டும் இருக்காது. அடுத்து பேட்டரியில் ரிவர்ஸ் சார்ஜ் இருக்காது, அதாவது வயர்லெஸ் சார்ஜ் இருக்காதுங்க. அடுத்தது நம்மளுக்கு ப்ராசஸ் வந்து இதே அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. மோட்டோ H50 ஃபியூசன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டாப் வேரியண்ட்டே கிடச்சிது 23,000க்கு. இதே மோட்டோ H50 எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் 25,000க்கு கிடைக்குங்க. ஆனால் என்ன கேட்டால் மோட்டோ H50வோட H50 ஃபியூசன் நல்லாவே இருக்குதுங்க. ஓகேங்களா? ஒரு பட்ஜெட் ஃபோனாகவும் நல்லாவே இருக்குது. ஏன்னா டெலிஃபோட்டோ அந்த சென்சார் இருக்காது. அதே போல் நம்மளுக்கு வயர்லெஸ் 15 வாட்டுக்கான இது இருக்காது. அவ்வளோதாங்க. மற்றபடி ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அது வேணும் எடுக்கலாம். மற்றபடி எனக்கு மோட்டோ H50 ஃபியூசனே போதுங்கிற எடுத்துக்கலாம். என்ன கேட்டால் மோட்டோ H50 ஃபியூசன் டாப் வேரியண்ட் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. என்னோட பெஸ்ட்டு மொபைலை சொல்லிடுறேன் பார்த்துங்க. எனக்கு இந்த செக்மெண்ட்டில் மோட்டோ H50 ஃபியூசன் பிடிக்குங்க. அடுத்தது IQ Z9S இல்லைன்னா Vivo T3 Pro, இந்த 3 நல்லாவே இருக்குங்க. இல்லை எனக்கு கேமுக்கு வேணும் அப்படின்னா Poco F6 நல்லாவே இருக்குங்க. சரிங்களா? உங்களோட ஃபேவரட் மொபைல் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக கன்பாக சொல்லுங்கள். என்னோட சொல்லிவிட்டேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் பெஸ்ட்டு மொபைலான 10,000, 15,000, 20,000, 25,000 அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. மொபைல் எடுக்க சந்தேகமாக இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். பை, டேக் கேர்.